121 சங்கீதம் 121 7வது வசனத்தில், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவரை துதிப்பார். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். எல்லாரும் சொல்லுங்க. இந்த வேத வசனத்தின்படி நம்ம ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருக்கணும். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் உன்னை என்ன செய்வார்? விலக்கி காப்பார். பிரசங்கின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், கற்பனையை கைக்கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறியான். எதை? கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவன். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் உன்னை விலக்கி காப்பார். இப்போ தேவனுடைய கற்பனையை கைக்கொள்ளுகிறவன், தேவனுடைய சகோதரர்கள் கை கொண்டாலும் சகோதரிகள் கை கொண்டாலும் அவர்கள் தீங்கை காணவே மாட்டார்கள். தீங்கை இப்போ ஆண்டவர் கொடுத்த அந்த கற்பனையில் நம்ம எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கோம், எந்த அளவுக்கு சரியாக இருக்கிறோங்கிறத நீங்கள் யோசிக்கணும். எந்த அளவுக்கு நம்ம சரியாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நாம் யோசிக்கணும். எல்லாரும் வாய் தந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிப்பார். தேவனுக்கு மகிமையுண்டார். இப்போ நாம் நம்ம விருப்பப்படி கிறிஸ்தவ வாழ்க்கை செய்யக்கூடாது. தேவனுடைய சித்தப்படி தான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை செய்யணும். தேவனுடைய பிரசங்கத்தை கேட்டு அந்த கற்பனையை கை கொள்ளும்போது தீமையை நான் என்ன செய்ய மாட்டேன்? சொல்லுங்க, பேசுங்க, வாய்தர சொல்லுங்க. கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிக்கட்டும். கற்பனையை நான் கை கொண்டால் நான் தீங்கை காணவே மாட்டேன். அதை விசுவாசிக்கணும். தேவனுக்கு மகிமையுண்டார். பரலோகம்ங்கிறது நரகத்துக்கு சம்பந்தம் உள்ளதல்ல. நரகம்ங்கிறது பரலோகத்துக்கு சம்பந்தம் அல்ல. அல்லேலூயா. இன்றைக்கு ஆராதிக்கிறவர்கள், கிறிஸ்துவுக்காக வாழுகிறவர்கள், கிறிஸ்துவுக்காக பரிசுத்தத்தை தன்னிலே காத்து கொள்ளுகிறவர்கள், கர்த்தர் வந்தவுடனே அவர்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பார்கள். ஸ்தோத்திரம். 1 நாளாகமும், எல்லாரும் பைபிள் எடுங்க, 1 நாளாகமும் 4ஆம் அதிகாரம் 1 நாளாகமும் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை, அப்போ தீங்கு என்ன செய்யும்? சொல்லுங்க, தீங்கு என்ன செய்யும்? துக்கப்படுத்தும். நாம் துக்கப்படாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் தீங்கை கர்த்தர் நம்மை விட்டு நீக்க வேண்டும். தீங்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. இப்போ கவனிக்க வேண்டியது என்னன்னா, கர்த்தர் என்னோடு இருக்கிறாரா இல்லையா? கர்த்தர் எனக்கு ஆலோசனை தர்றாரா? கர்த்தர் என்னை வழி நடத்துகிறாரா? கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறாரா? நான் செய்கிற காரியங்கள் வளர்ச்சி பெறுதா? அதை யோசிக்கணும். அதை யோசிக்கணும். செய்கிற தொழிலை தேவன் ஆசீர்வதித்து வளர பண்ணுறாரா? அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார்.
எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். இந்த உலகத்தில் இருக்கிறதான சகல ஜனங்களுக்குள்ளும் தேவனுக்கு ஆராதனை செய்கிறது மாத்திரம்தான் ஜனங்களுக்கு மகா நன்மையும் மேன்மையுமான காரியமாக இருக்கிறது. ஒரு வேளை சொல்லுவோமா? தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலைக்கு காத்தருடும் என்று வேண்டிக் கொண்டான். அதை வேண்டிக் கொண்டதை சோதரம். பிரசங்கின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம், பிரசங்கி 11:10 பிரசங்கி 11:10 2வது வரியில், மாம்சத்திலிருந்து தீங்கை என்ன செய்ய நீக்கி போடு. தீங்கு எங்கே இருக்குது சொல்லுங்க. இப்படி இருந்தீங்கன்னா அது சரி வராது. ஒரு சோம்பேறித்தனம் நம்மளை பிடிச்சிக்கிட்டே ஆட்டிக்கிட்டு இருக்கு. ஆராதனை செய்யணும் கர்த்தருக்கு. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இப்போ ஒரு மனுஷன் திடீர்னு கொலை செய்கிறான்னா அவனுக்குள்ளே இருக்கிற தீங்குனால தான். பிறரை வீட்டில் பூட்டை உடச்சி திருடுறான்னா அவனுக்குள்ளே இருக்கிற தீங்கு தான். தீமைங்கிறது அத்தனையும் செய்கிறது எல்லாமே மனுஷன் தன்னுடைய மாம்சத்துக்குள்ளே இருக்கிற தீங்குனால தான் அதை செய்கிறாங்க. தீங்கு தான் தீமையை செய்யும். சங்கீதம் 101:3வது வசனத்தில், சங்கீதம் 101:3, தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன். உன் மாம்சத்திலிருந்து தீங்கை நீக்கி போடு. மாம்சத்திலிருந்து எல்லாரும் சொல்லுங்க. இப்போ என்ன சொல்லணும்னா, என்னுடைய மாம்சத்திலிருந்து நான் தீங்கை நீக்கி போடுவேன். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு வேளை சொல்லுவோமா? இப்போ சரீரப்பிரகாரம் ஒரு காரியம் நாம் செய்கிறோம்னாலும் பல தடவை இதை யோசித்து இதை எப்படி செய்யணுங்கிற அந்த ஸ்தோத்திரம் அந்த பாயிண்டை கண்டுபிடிச்சி அதை கரெக்டாக செய்யணும். அப்படி செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் உயர்வுகள் உண்டாகும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். உயர்வுகள் உண்டாகும். தேவனுக்கு மகிழ்ந்தாட்டம். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை ஸ்தோத்திரிப்பாங்க. இப்போ சகோதரர்களுக்கு முன்பாக என்ன இருக்கக்கூடாது? பேசுங்க. சகோதரிகளுக்கு முன்பாக என்ன இருக்கக்கூடாது? தீங்கு இருக்கக்கூடாதுங்க. தீங்கு இருக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, வாசம்தான். தேவனுக்கு மகிழ்ந்தாட்டம். ஒரு அற்ப காரியத்துக்கெல்லாம் கோபிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன். அது ஒளியவும் மாட்டேங்குது, அது தொலையவும் மாட்டேங்குது. நேற்று கூட அதை கேள்விப்படுறேன் நான். ரட்சிப்புன்னா என்ன? பொறாமையோட, கோபத்தோட, பழி வாங்கிறதோட, வீம்போட, கீழ்ப்படியாததோட, சொன்னால் கேட்காததோட, எதிர்த்து பேசுறதோட, சண்டை போடுறதோட வாழ்றது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். நல்ல வாயை திறந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அமைதியாக வாழ்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. என்ன செய்யணும்? எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அமைதியாகவே பேசணும். பிரச்சனை எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். இப்போ நம்மளை நாம் வெளிப்படுத்துறது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்துவது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதை சிந்தையால், அதை வார்த்தையால், அதை கிரிகளினால் கிறிஸ்துவை என்ன செய்யணும்? வெளிப்படுத்தணும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். சிலர் குழந்தைகளை வளர்க்குறாங்க. கோவிச்சு பேசி குழந்தைகளை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க.
அவங்க குடும்பத்தில் அவங்க தலைமுறை 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 பூரா கோபமுள்ள தலைமுறையாக மாறி போயிடும். பிள்ளைகளையே கெட்ட வார்த்தைகளை சொல்லி திட்டுறாங்க கிறிஸ்தவங்க. அந்த பிள்ளைகளுக்கு அன்புன்னா என்னானே தெரியாமல் போயிடும் பாருங்க. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். தேவனுக்கு மகிமை. பிள்ளைகள் வாலிபமாகும்போது அநேக தடுமாற்றங்கள் பிள்ளைகளுக்கு வரும். ஏன்னா நம்ம அறிவில் நம்ம ஞானத்தில் வளர்ந்துக்கிட்டு இருந்தோம் குழந்தையாக இருந்தபோது, நம்ம அறிவில் நம்ம ஞானத்தில் வளர்த்துக்கிட்டு இருந்தோம் குழந்தையாக இருந்தபோது. அவங்க மெச்சூர்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்குன்னு தனியாக அறிவு பேச்சாற்றல் எல்லாம் வந்துடும். இப்போ நம்ம ஒரு கருத்தை சொல்லும்போது அவங்க வேற ஒன்று சொல்லுவாங்க. நம்ம எதிர்வாதம் பண்ணணும், பிரச்சனை பண்ணோம்னு சொன்னால் குடும்பமே கலக குடும்பமாக போயிடும். இஸ்ரவேல் வீட்டாரை ஆண்டவர் கலக வீட்டாருக்கு சொல்லு, கலக வீட்டாருக்கு சொல்லுன்னு சொல்லி ஓயாமல் ஆண்டவர் சொல்கிறார். எசேக்கியா ராஜா கிட்ட சொல்லும்போது, எசேக்கியல்கிட்ட சொல்லும்போது கூட கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்தோத்திரம், எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், கலகக்காரராகிய கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி என் வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லு. அவர்கள் கேட்டாலும் சரி அவர்கள் கேட்காட்டியும் சரி. காரணம் என்னன்னா அவங்க யார்? கலக வீட்டார். இஸ்ரவேல் வீட்டார் கலக வீட்டார்னு கர்த்தர் சொல்கிறாரு. அதே வார் அதே ஃபைட் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குமானால் கர்த்தர் எப்படி வரிகளை கொண்டு போவார்? எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பார். பிள்ளைகளை சாந்தமுள்ள பிள்ளைகளாக வளர்க்கணும், பெண் பிள்ளைகளை சாந்தமாக வளர்க்கணும். அவங்களுடைய எதிர்காலத்தில் அவங்க நல்ல ஒரு வாழ்க்கையில் போய் உட்காரணும் அப்படின்னு சொன்னால் வளர்க்கறது சரியாக வளர்க்கணுங்க. தன்னிச்சையாய் விடப்பட்ட பிள்ளை தான் தாய்க்கு வெக்கத்தை உடுத்து வைப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். தன்னிச்சையாய் விடப்பட்டவன். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5ஆவதுல கடைசி வரியில், 1 கொரிந்தியர் 13:5 கடைசி வரி, அன்பு என்ன செய்யாது? தீங்கு நினையாது. அன்பு சொல்லுங்க, அன்பு. இப்போ அன்பு இருக்கிற இடத்துல என்ன இருக்காது? தீங்கு இருக்காது. நமக்கானாலும் சரி, பக்கத்து வீட்டில் உள்ளவர்களுக்கானாலும் சரி, தீங்கு இருக்காது. அன்பு தீங்கு நினைக்காது. அன்பு இருக்கிற இடத்துல தீங்கு இருக்கவே இருக்காது. சும்மா அந்த மண் தரைக்காக தகப்பன் மகனை கொலை செய்கிறாரு, மகன் தகப்பனை கொலை செய்கிறாரு. மண் தரைக்காக அவங்க அப்பா அம்மா உண்டாக்குனதெல்லாம் தேவன் உண்டாக்கி இலவசமாக கொடுத்தார் மனுப்புத்தருக்கு. இன்றைக்கி அதை வாங்கி அடிக்கணக்கில் போட்டுக்கிட்டு இதை இலவசமாக ஆண்டவர் கொடுத்தார், பைசா வாங்காமல். இன்றைக்கி மனுஷங்கையில் இந்த பூமி அகப்பட்டதுனால அதை பிரித்து இங்கிட்டலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 12,000 15,000, ரொம்ப வேதனையாக இருக்குது. இந்த ஆளுகள்லாம் பரலோகத்துக்கு போனாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக பரலோகத்தை அளந்து கல் ஊனிடுவாங்க. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதி. அப்புறம் பிதாவுக்கும் ஆண்டவருக்குமே பரலோகத்தில் என்னெல்லாம் போயிடும்? இடம் இல்லாமல் போயிடும். மனம் திரும்பணும், பொறாமையை விட்டு மனம் திரும்பணும், கோபத்தை விட்டு மனம் திரும்பணும், தீங்கு செய்கிறத விட்டு. எந்த சகோதரனுக்கும் எந்த சகோதரிக்கும் அவர்கள் பேர் கட்டுற மாதிரி, குடும்பம் கட்டுற மாதிரி எந்த தீங்கும் செய்யக்கூடாது.
இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் வந்து பலருக்கு செய்வன வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு குடும்பம் நாசமாக போக, ஆடு மாடு சாக, மாடு பால் கறக்க, ஒரு மாடு பால் கறக்க கூடாதபடிக்கு விடியக்காலம் 4 மணிக்கு 3 மணிக்கு பிசாசை அனுப்பிவிட்டு அந்த மாட்டில் இருக்கிற பாலெல்லாம் அந்த பிசாசு குடிச்சிட்டு போயிருக்கு. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. யார் இவங்க? இவங்க கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ஆனால் கிறிஸ்தவர்களை ஏற்றுக்கொள்வாரா? கிறிஸ்தவர்களை பரலோகத்துக்கு கொண்டு போவாரா? கர்த்தர் பிரசங்கித்த முதல் பிரசங்கம் மனம் திரும்புங்கள். சொல்ல மாட்டீங்களா? மனம் திரும்பணுங்க, மனம் திரும்பணுங்க. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். மனம் திரும்பணும். ஒரு பிரச்சனைன்னா அதை பேசி முடிக்கிறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணணும். பிரச்சனைன்னா பேசி முடிக்க பிரயாசப்படணும். அந்த அந்த பிரச்சனை பேசும்போது அவங்க யார், அவங்க குடும்பம் என்ன, அவங்க படிப்பு என்ன, அவங்களுடைய தரம் என்ன, அந்தஸ்து என்ன, அவங்களுடைய தகுதி என்ன, அந்த குடும்பத்தில் இந்த மாதிரி வார்த்தை தான் பேசணுங்கிறது நமக்கு தெரியணுங்க. சிலர் வாயிலிருந்து வர்ற வார்த்தையை பிசாசு கூட ஜெயிச்சுக்க மாட்டான். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய மனுஷங்க, தேவனுடைய மனுஷன் யார் வந்தாலும் வாங்க தம்பி, வாங்க வாங்க பாப்பா, வாங்கம்மா, ஐயா வாங்க, வாங்கம்மா, வாமா வாயா, அப்படி இல்லை, வாமா வாயா வாயா, அப்படி இல்லை, வாங்க ஐயா வாங்கம்மா. கிறிஸ்துவின் வார்த்தை என்ன, நம்முடைய வார்த்தை என்ன? கிறிஸ்துவின் எண்ணம் என்ன, நம்முடைய எண்ணம் என்ன? எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை ஸ்தோத்திரிப்பான். யாருக்கு தெரிஞ்சாலும் தெரியாட்டியும், யார் அறிந்தாலும் அறியாட்டியும், எப்போ செய்தாலும் கிறிஸ்து ஒருவர் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய தராதரம் என்னன்னு பார்க்குறார், நம்முடைய தகுதி என்னன்னு பார்க்குறார். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது கர்த்தருடைய பார்வையில்? அங்கே எல்லாரையும் அனுப்பு தெரியும் பார்க்குறாரு. பரலோகத்திலேருந்து பார்த்தாருன்னா பூமியில் உள்ளது அத்தனையும், பாதாளத்தில் உள்ள அத்தனையும் கிறிஸ்துவின் கண்களுக்கு தெரியும். கிறிஸ்துவின் கண்களுக்கு தெரியும். வேலை செய்யாமலே சம்பளம் வாங்கிட முடியாது. கர்த்தரை ஆராதிக்காமலே பரலோகத்துக்கு போயிட முடியாது. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்ம நினைவுகளும், நம்ம வார்த்தைகளும், நம்முடைய கிரிகளையும் நாமும் நம்முடைய குடும்பத்துக்கு தான் பிரயோஜனமாக இருக்கும். நம்மளுடைய காரியம் தேவனுக்கு பிரயோஜனமாக இருக்குமா? தேவனுக்கு பிரயோஜனமான தேவனுடைய மனுஷனாக இருக்கேனா? தேவனுக்கு பிரயோஜனமான தேவனுடைய மனுஷியாக இருக்கேன்னா? நான் இன்றைக்கு விடிய காலம் 3 மணிங்க உட்காந்து இந்த செய்தி எடுத்துக்கிட்டு இருக்கிறேங்க. கர்த்தர் சாட்சி. அதுக்கு ஒரு கிறிஸ்தவ மனுஷன் கிறிஸ்துவுக்கு உகந்ததை செய்யணும். கிறிஸ்தவ சகோதரி கிறிஸ்துவுக்கு உகந்ததை செய்யணுங்க. எல்லாரும் கர்த்தரை சோதரிப்பாங்க. கர்த்தர் என்னை நம்பி கொடுத்த வேலையை எவ்வளவு உத்தரவாதம் பண்ணி செய்கிறேங்கிறது கர்த்தருக்கு மட்டும்தாங்க தெரியும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தெரியாது. அது எல்லாமே அற்பமாகவும், எல்லாமே அலட்சியமாக எண்ணி, அலட்சியமாக அசட்டையாக எண்ணி, அலட்சியமாக பேசி இப்படியே வாழ்ந்தவங்க கிறிஸ்துவையே அலட்சியமாக எண்ணி தாங்க அவரை அடிச்சுட்டாங்க. அவர் ஒரு தேவன், ஒரு ராஜா, ஒரு மேசியா, ஒரு இரட்சகர், ஒரு தீர்க்கதரிசி, ஒரு அப்போஸ்தலர், ஒரு சுவிசேஷகர், அவங்களுக்கு அந்த நினைவிலேயே வரலைங்க. யூதர்கள் எல்லாரும் பரிசுத்தவான்கள், இஸ்ரவேலர் எல்லாரும் பரிசுத்தவான்கள், புறஜாதியார் எல்லாரும் பரிசுத்தவான்கள், கிறிஸ்து ஒருவர் மட்டும் பாவி என்று நினைத்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பேசும்போது அவங்களுடைய தகுதி என்ன? பேசும்போது அவங்களுடைய தகுதி என்ன? அவங்களுக்கு எப்படிப்பட்ட வார்த்தைகளை கொண்டு அவங்களோடு பேசணும்? இங்கே வீட்டில் வந்து எல்லாம் வாடா அண்ணா, என்னடா மாப்பிள்ளை சுகமாக இருக்கேடா அப்படின்னு வந்து பேசிக்கிறாங்க. கலெக்டர் சாருக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு
கலெக்டர் சாரை பார்த்து, என்ன மாப்பிள்ளை சுகமாக இருக்கிறியான்னு போய் சொல்ல முடியுமா? அங்கேயே தோலை உரிச்சிருவாங்க. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். 50 வருஷம் ஆராதித்திருக்கிறோம். கிறிஸ்துவனுடைய வார்த்தையை நம்ம பேசாட்டியும் கிறிஸ்துவுக்குரிய வார்த்தை எப்படி பேசணுங்கிறதாவது தெரியணும்ல. வயிறெல்லாம் கேட்கும்போது வயிறெல்லாம் புண்ணாகிற மாதிரி சிலர் பேசுகிறாங்க, புண்ணாகிற மாதிரி பேசுகிறாங்க. அடித்தா சரீரத்தில் காயம் உண்டாகும், அடித்தா சரீரத்தில் காயம் உண்டாகும், பேசினா இருதயத்தில் காயம் உண்டாகும். சரீர காயத்தை ஆத்திரலாம், இருதய காயத்தை ஆற்றவே முடியாது. அது எத்தனை வருஷம் அவங்கள வேதனைப்படுத்தி நோரிக்கிட்டு இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு அள்ளி சொல்லுவோமா? தேவனுக்கு வேண்டாம். எப்படி பேசணும், எப்படி பேசணும்? இன்றைக்கு சில பேர் பெற்றோர்களே பிள்ளைய போட்டு வெளுன்னு வெளுக்கிறதுனால தாய் தகப்பனுக்கிட்ட அன்பு கிடைக்காம, ஆதரவு கிடைக்காம, ஆறுதல் கிடைக்காம, தகப்பன் தாயினுடைய கொடுமையினாலே பிள்ளைகள் செத்து போகிறாங்க. ரொம்ப அநாவசியமா. அல்லேலூயா. ஒரு முழாண்டு தேர்வில் ரிசல்ட் வரப்போகுது. எந்த மாணவியோடு படித்த சில மாணவிகள் வீட்டில் உங்கள் மக ஃபெயில் ஆகிட்டான்னு சொல்லி, ரிசல்ட்டு வர்றதுக்கு முன்னாடியே ஃபெயில் ஆகிட்டான்னு சொல்லி ஒரு பொய் வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆமாம், ஃபெயில் ஆகிட்டான்னு சொன்ன உடனே மகளை போட்டு அந்த அம்மா அவ்வளவு அடி அடிச்சிருக்கிறாங்க. முடியெல்லாம் இழுத்து போட்டு பிச்சு காலில் மிதித்து அடித்து கிறங்கி போய் உக்காந்துருக்கு. அவர் இறங்கினவுடனே, ஏங்க வாங்க, உன் மக ஃபெயில் ஆகிட்டாலாம் அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா அப்படின்னு இவர் போட்டு ஆடுறான்னு அடிச்சிட்டார். அது சரீரத்தில் இருந்த பெலன் ஒன்றுமில்லாமல் போக வரைக்கும் அடி வாங்கி அழுது மயக்கப்பட்டு கீழே விழுந்துருச்சு. சரின்னு விட்டுட்டாங்க. அந்த அம்மா வேலைக்கு போயிடுச்சு. இவர் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அவங்க அப்பா பக்கத்திலேயே தூக்கு போட்டு அந்த பொண்ணு இறந்துருச்சு. கவனிக்கிறீங்களா? தூக்கு போட்டு இறந்துருச்சு. ஸ்தோத்திரம். ரிசல்ட் வருது, ஸ்கூல் ஃபஸ்ட்டுன்னு ரிசல்ட் வருது. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அடி வாங்கி தாங்க முடியாமல் செத்த பொண்ணு ஸ்கூல் ஃபஸ்ட்டுன்னு வருதுங்க ரிசல்ட்டு. அதுக்குள்ளே பிள்ளைய அடித்து கொண்டுட்டாங்க. யோசிக்கணுங்க, யோசிக்கணும். குடும்பம்னா அன்புனால தான் நடத்தப்படணும், பிள்ளைகள்னா அன்புனால தான் வளர்க்கப்படணும், புருஷன்னா அன்புனால தான் வாழணும், மனைவி அன்புனால தான் வாழணும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதி. பழையபடி இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, ஐயோன்னு. ஏங்க, அன்பாக இருந்திருந்தால் அந்த பிள்ளை இருந்திருக்குங்க, அடித்ததுனால செத்து போச்சுங்க. இப்போ தாய் தப்பேன் 2 பேரும் அழுகிறதுனால பிள்ளை உயிர் திரும்ப வருமா? பேசுங்க, நிதானிக்கணுங்க. என்ன பெரிய கோபம்? கோபத்தினால் எத்தனை பேர் உலகத்தில் வாழ்ந்தாங்க? கோபத்தினால் என்ன லேண்டு வாங்கினாங்களா, வீடு கட்டுனாங்களா, கோபத்தினால் திருமணம் பண்ணாங்களா, கோபத்தினால் பணம் வந்துச்சா? என்னங்க கோபத்தினால் இருக்குது? நயா பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத கோபத்தினால எத்தனை குடும்பங்கள் உடைந்து நொறுங்கி போயிடுச்சு. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. கொஞ்சம் தள்ளி உட்காருங்க சிஸ்டர், கொஞ்சம் தள்ளி உட்காரு. உடனே கோவிச்சுக்காரு. கொஞ்சம் முக்காட்டை நல்லா போடுங்க சிஸ்டர், உடனே கோவிச்சுக்காரு. நல்ல கையை தட்டி பாடுங்களே. நம்ம கை காயம் இல்லாமல் இருக்க, அவர் கை காயம் பட்டிருக்க, தட்டி பாடுங்க. உடனே கோவிச்சுக்காரு. எப்படிங்க நடத்த முடியும்? எப்படி நடத்த முடியும்? எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். ஒரு ஆசிரியர் கிளாஸில் இருக்கிறார்னா 60 மாணவர்கள் தான். அந்த 60 மாணவருடைய நிலைமைகள் ஆசிரியருக்கு தெரியும்.
யார் யாருக்கு எப்படி நடத்தணும், எப்படி கோச்சிங் கொடுக்கணும்னு அவர் தெரியும். அவருக்கு பிள்ளையா எழுதுறானா 7 முறை எழுதிட்டு வான்னு சொல்லுவார். என் பிள்ளைய 7 முறை எழுத வச்சு கை வலிக்குதுன்னு அழுதுகிட்டே இருக்கிறேன். வச்சுக்கிறேன் அந்த வாத்தியார். அன்னைக்கு அவர் கிளாஸில் இருந்து நடத்த மாட்டாங்க, கிளாஸை விட்டு ஓடி போயிடுவாங்க. ஒரு பெரிய மிருக கூட்டமே வருதுறான் நம்மளை எழுதுக்கிட்டேன். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம். அந்த தகுதி அவங்களுக்கு இருக்கிறத பார்த்து செய்யணும். நமக்குள்ளேயும் தகுதி இருக்கணுங்க, தகுதி இருக்கணுங்க. ஏரியாவில் சின்ன ஏசுன்னு நம்மளை நினைக்கணும், ஏரியாவில் சின்ன ஏசுன்னு சகுரிகளை நினைக்கணும். ஜனங்கள் அப்படி இருக்கணுங்க. எல்லாரும் பாய் தண்ட ஆண்டவரை துதிப்போம். அப்படி இருக்கணுங்க. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். என் குடும்பம் ஆவிக்குரிய குடும்பமாக இருக்கணும். சொல்லுங்கள் பையா, சொல்லுங்கள். ஏதாவது ரூப் காங்கிரட்டுக்கு இடிஞ்சு விழுந்துற போகுது. இவ்வளோ சத்தமாக சொன்னால் திடீர்னு இடிஞ்சு விழுந்துடாதா? சொல்லுங்கள், என் குடும்பம் தகப்பன் ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கணும், தாய் ஆவிக்குரிய தாயாக இருக்கணும், மக ஆவிக்குரியவளாக இருக்கணும். அதுதான் கிறிஸ்தவ குடும்பங்க. 4 வீட்டில் இருக்காங்கன்னா 4 பேர் ஜெபத்தில் உட்கார்றதுக்கு இல்லையே, வேதத்தை எடுத்து வாசிக்கிறதுக்கு இல்லையே, தனி ஜெபம் பண்ணுறது இல்லையே. எல்லாரும் பாய் தண்ட ஆண்டவரை துதிப்பார். தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். எல்லா தீங்குக்கும் அவர் விலைக்கு என்ன செய்வார்? கற்பனை கை கொள்ளுகிறவன் தீங்கை அறியான். சோத்திரம். செப்பனியா 3ஆம் அதிகாரம். எல்லாருமே கரெக்டாக அடுங்க. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில், கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி என்ன செய்வாய்? நான் இப்படி சொல்லுங்க, நான் இனிமேல் தீங்கை காண மாட்டேன். தீங்கை காண மாட்டேன். பிள்ளைகளை தகுதியான அளவுக்கு படிக்க வைக்கணுங்க. டவுனில் இருந்தாலும் சரி, கிராமத்தில் இருந்தாலும் சரி, தெய்வம் கொடுத்த பிள்ளைகளை சரியான தகுதியான நிலைமைக்கு படிக்க வைக்கணும், படிக்க வச்சிருக்கணும். ஒரு பையனை கர்த்தர் கொடுத்தாருன்னா எப்படியாவது ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு கொண்டுட்டு போகணுங்கிற நோக்கத்தோடு அந்த பிள்ளையினுடைய எதிர்காலத்தை குறிக்கோளாக வச்சு கொண்டுட்டு போகணும். என் பிள்ளைகள் உலக வேலை செய்கிறத நான் விரும்பவே இல்லைங்க. கர்த்தருடைய வேலை தான் அவங்கெல்லாம் செய்யணும், கர்த்தருடைய வேலையில் தான் வைக்கணும்னு என்னுடைய தீர்மானம் அது. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். இந்த எம்பி காலேஜில் பிஏ ரோஜா படித்து காலேஜிலே ஃபஸ்ட்டாக வந்துச்சுங்க. பெருமைக்கு சொல்ல, தாழ்மையாக சொல்கிறேன், அவருடைய கிருபையினால். மதுரையில் எம்ஏ ஒரு காலேஜில் சேர்த்து படிக்க வச்சான். ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கு. எம்பியில் 1 வருஷம் படிக்க வச்சேன்னா காலேஜ் லெக்சராக போடலாம். நான் படிக்கிற பான்ஸ் வேண்டவே வேண்டாம், உன்னை வேலையில் சேர்த்து விட்டேன்னு சொன்னால் வீட்டு வேலை ஸ்கூல் வேலை, வீட்டு வேலை ஸ்கூல் வேலை, வீட்டு வேலை ஸ்கூல் வேலைன்னு நீ போய்கிட்டே இருப்பேன். கர்த்தரை தேட உனக்கு வாய்ப்பு இருக்காது. படிக்க வைக்க மாட்டேன் நான். அதை பைபிள் காலேஜில் சேர்த்து விட்றவான்னு சொல்லி கோயம்புத்தூரில் வீரபாண்டி நகரில் ஒரு நல்ல ஆங்கில பைபிள் காலேஜில் ஒரு 2000-4000 பேர் படிக்கிற பைபிள் காலேஜில் கூட்டி போய் சேர்த்து விட்டான். பைபிளை தரவாக கற்றுக்கொள்ளட்டும் சொல்லி. கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை துதிப்பான். அவன் செய்வதெல்லாம், எல்லாரும் சொல்லுங்கள், இப்படி சொல்லுங்கள், நான் செய்வதெல்லாம் வாய்க்கு. ஒரு எல்லை சொல்லுவோமா? அப்படியே
2006 மார்ச் 1 பரீட்சை முடிஞ்சது. 2006 மார்ச் 17 பொண்ணுக்கு திருமணம் பண்ணி விட்டான். ஊழியக்காரருக்கு தான், பணக்கார குடும்பத்தில் கொடுக்கல, ஏழையாக இருந்தாலும் உண்மையாக இருக்கிற வீடு போதும்னு கொடுத்துட்டேன் நான். இந்த பாருங்கள், காலையில் வந்து கத்தரை பாடிட்டு போகிறாங்க. இதுதான் எனக்கு சொத்து. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். எபியா வந்து பெங்களூரில் பைபிள் காலேஜ் டீச்சராக வந்து வேலைக்கு சேர்த்து விட்டுருக்குறான். டைரெக்டாக போய் காலேஜ் மேனேஜரை பார்த்து நான் பேசினேன். ஒரே பையன் சார், உலக வேலை செய்கிறது எனக்கு விருப்பம் இல்லை, கத்தோலிக்கு ஊழியம் செய்யணும் தான் காலேஜில் சேர்க்க வந்திருக்கேன், பையனை காலேஜில் போடுங்க அப்படின்னு. போட்டுக்கிறேன் அப்படின்னாரு. இன்றைக்கு பாருங்கள், நூற்றுக்கணக்கான பிள்ளைகளை பாடம் நடத்தி ஊழியக்காரராக அனுப்பிக்கிட்டு இருக்கு. என்னுடைய வாஞ்சை அது. நான் மறித்து போனாலும் என் பிள்ளைங்க கத்திருக்குன்னு உழைக்கணும். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். வீட்டில் கோபிக்கிறோம், சண்டை போடுறோம். சர்ச்சில் கோபிக்கிறோம், சண்டை போடுறோம். பரலோகத்தில் போய் கோபிக்கிறோம், சண்டை போடுறோம். பரலோகத்தில் போய் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா ஏசுனாரோடைய நெஞ்சு சட்டையை பிடிச்சிருவாங்க. சில பேர் பயமாக கிடக்குது. கர்த்தர் தான் கொஞ்சம் கவனமாக பார்த்து ஜனங்களை மீட்கணும். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஏன் இங்கே இயேசுவை அடிக்கலையா? தேவதூதர்களை வந்து இயேசுவை அடித்தாங்க, பாரினரை வந்து அடித்தாங்க. மனுஷன் தானையா, தெய்வத்தையே அடித்தாங்கன்னா மனுஷனை யோசிச்சு பாருங்க. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். ஒரு காலேஜ் மாணவனுக்கு என்ன ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது, ஒரு ஆசிரியருக்கு என்ன கணம் இருக்குது, ஒரு பிரின்ஸ்பாலுக்கு என்ன கணம் இருக்குன்னு தெரியணும்ல. ஒரு மாணவன் போய் பிரின்ஸ்பால்கிட்ட சண்டை போட்டுற முடியுமா ஐயா? வாய் திறந்து சொல்லியா? தரம் தகுதி தெரியணுங்க. ஆண்டவரை போடாவாடான்னு பேசுகிறாங்க, ஆண்டவரை கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க, அமைதியாக இருக்கார். அவருக்கு என்ன சக்தி இல்லையா? இங்கே எனக்கு முன்பாக என்னை அடிக்க நிற்கிறவன் அத்தனை பேரும் தரையில் விழுந்து சாவானாங்கன்னு சொன்னாக்கா 50 பேருமே செத்து போயிடுவாங்க எருசலேமில். கரங்களை உயர்த்தி அவ்வளவு சக்தி உள்ள தேவன் அதை அடக்கிக்கிட்டு அடி வாங்கினார்னா எப்படிப்பட்டதான அன்பு உள்ள தேவன் பாருங்க. நம்மளை மீட்கிறதுக்கு தான் அந்த வேலையை செய்தார், நம்மளை மீட்கிறதுக்காக. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். நாம் என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே செய்வாருங்க. ஆனால் நம்ம நினைக்கிறது தேவ சித்தத்துக்கு ஏற்றவைகளை நினைக்கணும். தேவனுக்கும் புறம்பானதை நினைச்சோம்னு சொன்னால் அது வாய்க்காது. தேவனுக்கு பிரியமானதை செய்தால் உடனே செய்வார். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். எதை செய்தால் பலன் இல்லை, எதை செய்தால் பலன் இருக்குது, எப்படி வாழ்ந்தால் பலன் இல்லை, எப்படி வாழ்ந்தால் பலன் இருக்குது, எப்படி வாழ்ந்தால் பரலோகம் போக மாட்டேன், எப்படி வாழ்ந்தால் பரலோகம் போகலாம். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து கர்த்தரை ஆராதிக்கிறாங்க தேவனுடைய பிள்ளைகள். சில பேர் வந்து தேவனை தள்ளிவிட்டு, சபையை தள்ளிட்டு, ஆராதனையை தள்ளிட்டு போய் காசு சம்பாதிக்கிறாங்க. சம்பாதிக்கட்டேன், அது அந்த காசு எங்கே தான் கொண்டுட்டு போகுதுங்கிறத பார்க்கலாம். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம். நல்ல ஒருவரை கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுதுன்னா, இஸ்ரவேலின் ராஜா உன் நடுவில் இருக்கிறார். கவனிக்கிறீங்களா? இனி என்ன செய்ய மாட்டீங்க? தீங்க காண மாட்டீங்க. சரீரத்திலும் தீங்கு இருக்காது, ஆத்மாவிலும் தீங்கு இருக்காது. தீங்கை நீ காண மாட்டாய், தீங்கை காண மாட்டாய். அந்த ரட்சிக்கப்படாத ஜனங்கள் மத்தியில் நாம் வாழ்கிறோம். நம்ம பேசுறது, நம்ம போடுறது, நம்ம சண்டையெல்லாம் அந்த ரட்சிக்கப்படாதவங்க கூட என்னடா இந்த இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு, இந்த அம்மா இப்படி பேசுது, இந்த ஐயா இப்படி பேசுகிறாரு, சச்சா சச்சா சச்சா. உலகத்தான் கூட அப்படி பேச மாட்டான். அவர் கூக்குரலும் மாட்டார், அவர் சத்தத்தை வீதிகளிலே கேட்கவும் மாட்டார்கள். சங்கீதம் 13:15 சங்கீதம் 15:3 2வது வரி. சங்கீதம் 15:3 2வது வரியில்
தன்னுடைய தோழனுக்கு தீங்கு செய்யாமல். கவனிக்கிறீங்களா? சகோதரிகளானாலும் தன்னுடைய தோழிக்கு என்ன செய்யக்கூடாது? சகோதரர்களானாலும் தன்னுடைய தோழனுக்கு என்ன செய்யக்கூடாது? தீங்கு செய்யக்கூடாதுயா. தீங்கு செய்ய முடியும், தீங்கு செய்ய முடியும், ஒரு அல்ல சொல்லுவோமா? ஆனால் தீங்கு செய்ய முடியும். தீங்கு செய்யறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் நம்ம தீங்கு என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாதுயா. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. தீங்கு செய்யக்கூடாது. ஒரு மனுஷன் தன்னுடைய மனைவிக்கு தீங்கு செய்யறதுக்காக ஒரு பாம்பாட்டியை ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து ஒரு நிறைய சரியான ஒரு விஷப்பாம்பை கொண்டாந்து குடியா, உனக்கு நான் 10,000 ரூபா தரேன்னு சொல்லியிருக்கிறான். அவன் ஒரு பாம்பை பிடிச்சி கொண்டு வந்துட்டான். மனைவி படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது பையன் அந்த பாம்பை மனைவி படுத்துருக்கிற ரூமில் விட்டுட்டு கதவை சாத்திவிட்டான். புருஷங்க கட்டின புருஷன் சாப்பாடு கொடுப்பாரு, துணி கொடுப்பாரு, நம்மளை பாதுகாப்பார் அப்படின்னு நினச்சி தாங்க அந்த பொண்ணு தன் கையவோ கழுத்தவோ நீட்டி இருக்குது. அந்த மனைவிக்கு இவர் செய்கிற நன்மை என்ன? பாம்பை வீட்டுக்குள்ளே விட்டு கதவை சாத்திவிட்டார். அந்த பாம்பு கடிச்சிருச்சு அந்த சகோதரியை. அது அலறின உடனே ஒன்றும் தெரியாத மாதிரி கூட்டிக்கிட்டு நேராக ஆஸ்பத்திரிக்கு போய் எப்படியோ ஒரு வகையில் காப்பாற்றி விட்டாங்க. இந்த ஆள் என்ன நினைக்கிறான்? 10,000 ரூபா வீணாக போச்சாடா, எப்படி போர் தள்ளுன்னு நினச்சாங்க, பொழைச்சிக்கிட்டாலே அப்படின்ட்டு கொஞ்ச நாள் ஆற விட்டு திரும்ப ஒரு கொடுமையான விஷப்பாம்பை கொண்டுட்டு வந்து அதே மாதிரி விட்டு கதவை சாத்தி விட்டாங்க. அது போய் படுத்திருக்கும்போது இங்கிட்ட பிறண்டு படுக்கும்போது சட்டுன்னு நல்லா போட்டு தள்ளிடுச்சு. இந்த ஆள் ஆஸ்பத்திரிக்கு சீக்கிரம் கொண்டுட்டு போகாமல் வண்டி கூப்பிட போடுற மாதிரி அங்கிட்டு ஓடுறது, வண்டியை கூப்பிடாமல் முடியாறது, இங்கிட்டு ஓடுறது, வண்டியை கூப்பிடாமல் முடியாறது, இங்கிட்டு ஓடுறது, வண்டியை கூப்பிடாமல் முடியாறது. வண்டி போனாலும் ஏங்க மனைவி உயிராக இருக்கணும்னா தானே வண்டியை கூட்டிகிட்டு வருவார். லேட் பண்ண சீக்கிரம் விஷம் ஏறி சாப்பிட்டு தான் புருஷன் தன்னுடைய தோழனுக்கு நீ நினைச்சக்கூடாது. சத்தமாக சொல்லுங்க, தீங்கு செய்யக்கூடாதுங்க. இன்னைக்கு சொந்த தம்பி அண்ணனுக்கு செய்வனை வைக்கிறாங்க, குடும்பத்தாரே தீங்கான காரியத்தை செய்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்பான். ஒரு சின்ன சாட்சி சொல்கிறேன். என்னுடைய சகோதரன் எனக்கு மூத்தவர். கிறிஸ்துவ விட்டுரு அப்படின்னார். விடமாட்டேன்னு சொன்னான். நீ உயிராக இருக்கணும்னா கிறிஸ்துவ விட்டுரு அப்படின்னார். நீ உயிராக இருக்கணும்னு சொன்னால் என்னை தொந்தரவு பண்ணாமல் விட்டுரு அப்படின்னேன். என்னைக்கு இருந்தாலும் என் கையில் தான் உனக்கு சாவுனார். அந்த பேச்சை விடு அப்படின்னா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்பான். அந்த பேச்சை விடு. இப்போ நான் இருக்கிற ஸ்தானத்தினால தான் நீ உயிர் வாழ்கிற. இப்படி ரட்சிக்கப்படாமல் இருந்தேன்னு வச்சுக்க, ஒன்றை ரெண்டாக பொழந்துருவேன் உன்னை நான். ஆனால் அந்த புத்தியிலிருந்து ரட்சிக்கப்பட்டதுனால உனக்கு நான் தீமை செய்யவே மாட்டேன். நீ எனக்கு தீமை செய்கிறத விட்டுரு அப்படின்னா. ஒரு வீடு வாடகைக்கு எடுத்தோன்னா நேராக அந்த வீட்டில் போய் சொல்கிறது, இங்கே வீட்டில் குடி வச்சுருக்கீங்க, அவனை கொலை செய்ய போகிறேன், வீட்லேயே அவனை கொலை செஞ்சு விடுவேன், உங்களுக்கு கெட்ட பேராகி போகிறேன், கேஸாகி போகிறேன், காலி பண்ணுங்க. உடனே காலி பண்ணுப்பான்ருவாங்க. ஏமா அப்படின்னு? இருக்கட்டுப்பா, காலி பண்ணியிருப்பா. சொல்லுமா உண்மையை. நான் உங்களை ஒன்றுமே பண்ண மாட்டேன். உங்கள் அண்ணனாம் இல்லைங்க, அவர் காலி பண்ணு, அவனை கொலை செய்ய போகிறேன்னு சொல்கிறாரு. ஒரு 2 வீடு 3 வீடு வாடகைக்கு எடுத்து அப்படியே தான் இருந்தது. என்னடா அந்த பிசாசு இப்படி பண்ணுறான், நம்மளை அலக்களி பண்ணிக்கிட்டுன்ட்டு ஒரு நாள் என்ன செய்தேன்னா, ஆள் விட்டு இந்த மாதிரி உங்கள் தம்பி உங்களோட பேசணும்னு வர சொன்னார்னு போய் சொல்லுங்கள் அவர் அப்படின்னு. அப்புறம் சொல்லிவிட்டு சொன்னேன். வர்றேன்னாரு. வரலைன்னாலும் எனக்கு வரலைன்னாருன்னு சொல்லி தவகல் கொடுப்பான்னு. கண்டிப்பாக வர்றேன்னாரு. உடனே போய் மட்டன் எடுத்துகிட்டு சமையல் பண்ணி இல்லை குழம்பு வச்சு 2 முட்டையை அவிச்சு இலை வாங்கியாந்து வச்சுக்கிட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்கிற வார்த்தை கர்த்தர் கேட்டுக்கிட்டு இருக்கார். வச்சுட்டு அவர் வந்தார். என்னப்பா வர சொன்னது அப்படின்னார். உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னா. பேசு அப்படின்னாரு. முதல்ல சாப்பிடு, அப்புறம் பேசுகிறேன்ட்டு தண்ணி மோண்டு கொடுத்து உட்கார வச்சு நல்லா சாப்பாடு கொடுத்து 2 முட்டையை வச்சு நல்லா சாப்பிட விட்டு, திருப்தியாக சாப்பிட்டியா அப்படின்னு. திருப்தியாக சாப்பிட்டார்.
சாப்பிட்டு முடித்த பிறகு, எதுக்கு நீ ஒரு வீரனாக இருந்தீன்னா, நீ மனசில் உண்மையிலேயே ஒரு வீரனாக இருந்தேன்னா, நான் எங்கன இருக்கேன்னா அங்கன தான் என்னையை வெட்டணும் நீ. ஆனால் இதை விட்டு அங்கே 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 போய் ஊரே நான் வெட்ட போகிறேன் கோலத்தனமாக ஏன் இந்த மாதிரி சேவல் மாதிரி கூவிக்கிட்டு அலையிற நீ? நான் இருக்கிற இடம் உனக்கு தெரியுமில்ல. வந்தீங்கன்னா வெட்டுறேன்னா நான் முழங்கால் போகிறேன், நீ வெட்டிட்டு போ. இதையும் போய் ஊரே சொல்கிற நீ. சாப்பிடு. வெட்டுறேன்னு சொன்ன எந்திரி, அருவாளை கையில் போடு, சட்டையை கழட்டிடுறேன், காலர் தேக்கும், ஜெபம் பண்ணிட்டு முழங்கால் போடுறேன், வெட்டு என்ன அப்படின்ட்டு சட்டையை கழட்டிட்டு முழங்கால் போட்டு வெட்டு அப்படின்னா பேசாமையாக இருந்தார். நான் சொல்கிறேன்ல வெட்டு. எப்படிப்பா வெட்டுறதுன்னு கையில் அருவாளை பிடிச்சிக்கிட்டு தான் வெட்டுறது, வெட்டு. இல்லைப்பான்ட்டு அருவாளை கீழே போட்டார். வெட்டுறதா இருந்தால் இன்றைக்கி வெட்டிடுறேன், இல்லைன்னா வாயில் கூட பேசக்கூடாது இனிமேல் அந்த வார்த்தையை. போ. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். அன்றையிலிருந்து அந்த பிசாசு விலகி போயிட்டான். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை. எவனாவது இப்படி மட்டன் எடுத்து சமைச்சு முட்டையெல்லாம் வச்சு வயிற்றுக்கு சாப்பிட விட்டுட்டு வெட்டுன்னு சொல்லுவானா? இப்படி சாப்பிட்டுட்டு எப்படிப்பா வெட்டுறது? நான் சொல்கிறேன், கடைசி மூச்சு வரை நான் கிறிஸ்தவனாக இருப்பேன். இந்த ஆவி பிரியும் போது கூட இயேசுவுக்காகத்தான் பிரியும். எந்த அருவாளுக்கும் கத்திக்கும் எதுக்கு நான் பயப்படலை, இதுக்கும் உனக்கும் நான் பயப்படலை. நான் கர்த்தருக்காக வாழ்வேன் உலகத்தில். எல்லாரும் பாய் திறந்த ஆண்டவரை துதிப்போம். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் இயேசு தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் கரம் பிடித்து நடத்துவார், கண்மழை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் விடுதலை கொடுத்திருக்கிறார். எப்போ வேணாலும் ஜெபிப்பேன், எப்போ வேணாலும் வேத வாசிப்பேன், எப்போ வேணாலும் ஆராதிப்பேன், என்ன வேணாலும் செய்வேன். ஆண்டவரை தவறு தட்டி கேட்க யாரும் கிடையாது. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை சொல்கிறோம். ஆமென். இந்த உலகத்தில் செல்ற காசு இருக்கும், செல்லாத காசு இருக்கும். இந்த செல்ற காசு எல்லா இடத்துக்கும் போகும், செல்லாத காசு எங்கேயுமே போகாது, அது செல்லாது. இப்போ நம்ம செல்கிற வேலையை செய்கிறோமா, செல்லாத வேலையை செய்யமான்னு நீங்கள் தான் யோசிக்கணும். என் வேலையில் நான் என்னை யோசிக்கணும், உங்கள் வேலையில் நீங்கள் உங்களை யோசிக்கணும். செல்லாத வேலையை செஞ்சீங்கன்னா செல்லாமலே போயிடும். உருப்படியான வேலைகளை செஞ்சீங்கன்னா நீங்கள் ஆண்டவருக்கு முன்னாடி போகலாம். ஆராதிக்கிறவர் தேவனுடைய ஜனங்கள்,
ஆலயத்தில் வந்து ஆராதிக்கிறவர்கள் தேவனுடைய ஜனங்கள். பரலோகத்தில் செலெக்ஷன் பண்ணி எடுக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அவருடைய பார்வையில் எதை நாம் செய்தாலும் அவருடைய பார்வையில் பெர்ஃபெக்டாக செய்யணுங்க, பெர்ஃபெக்டாக செய்யணும். சில சமயத்தில் அம்மா வாமெண்ட் எடுத்து இருக்காங்க அப்படின்னு குழந்தைகள் சில நேரத்தில் ஃபோன் அடிப்பாங்க, உடனே எடுத்து பேசுவேன். அம்மாவுக்கு வயிற்று வலின்னு படுத்திருக்காங்க ஐயா, ஒரு வேலையும் செய்ய முடியல, அம்மாவுக்கு வந்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு போகிறீங்களா ஐயா? வர்றப்பா வர்றேன். அம்மா இருக்காங்களா? இருக்காங்க, ஃபோனை கொடு, நான் பேசுகிறேன். சிஸ்டர் வயிற்று வலியா? ஆமாங்க ஐயா, எந்திரிச்சு கூட நிற்க முடியல. சரி, நான் இப்போ உடனே கிளம்பி வரேன் சார். தைரியமாக இருக்கு, கர்த்தர் கைவிட மாட்டார். என்ன, இப்போ உடனே கிளம்பி வரேன் சார், பயப்படாதீங்க, தைரியமாக இருக்கு. இப்போ உடனே கிளம்பி வரேன் சார், உழைக்க மாட்டீங்க சார், செத்து போவீங்க சார். நான் என்ன எதை சொல்லணும்னு தெரிய வேண்டாமா? கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். சகரியாவின் புஸ்தகம் சகரியா 7ஆம் அதிகாரம், கொஞ்சம் வேகமாடுங்க. சகரியா 7 சகரி 7:10 கடைசி வரியில், தன் சகோதரனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் இருங்கள். தன் சகோதரனுக்கு விரோதமாக உன் இருதயத்திலே தீங்கு நினையாமல் இருங்கள் என்றார் என்று எழுதப்பட்டிருக்கு. கூட பிறந்த சகோதரன், கூட பிறந்த சகோதரி, உன் தோழனுக்கு என்ன செய்யாத பிரதர், கையை எடுத்து விடுங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். உன் தோழனுக்கு என்ன செய்யாத, உன் சகோதரனுக்கு விரோதமாக உன் இருதயத்தில் தீங்கு நினையாதிருப்பாயாக, தீங்கு நினையாதிருப்பாயாக. கிறிஸ்தவ வாழ்க்கையில் இதெல்லாம் கர்த்தர் நமக்கு ஆலோசனையாக சொல்லியிருக்கிறார், ஆலோசனையாக சொல்லியிருக்கிறார். இன்றைக்கி பெத்த தாயே மகனுக்கு திருமணம் செஞ்சு வைப்பாங்க. பெத்த தாயே சொல்லி கொடுத்து கணவன் மனைவியை பிரித்து விட்டுருவாங்க. மகளுக்கு மேரேஜ் பண்ணி வைப்பாங்க. மகளுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பாப்பா உன் புருஷனை மட்டும் கையில் போட்டுக்க, உன் புருஷனை மட்டும் என்ன செய்ய, கையில் போட்டுக்க. மாமனாரை வெட்டி விட்டுரு, மாமியாரை வெட்டி விட்டுரு, உன் நாத்துனால நிறங்க கூட விட்டுறாத, அவளை வீட்டுக்குள்ளேயே அவன் நுழையக்கூடாது. வாழ்கிறதுக்கு, மகளை வாழ்கிறதுக்கு திருமணம் பண்ணி கொடுத்துட்டு மகளே வாழாத அளவுக்கு கெடுத்து விட்டுறாங்க. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். எங்கே திருமண செய்தி நான் கொடுத்தாலும் அதை அத்துப்படி பண்ணுவேன் பாருங்க, அத்துப்படி பண்ணிவிடும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். ஸ்தோத்திரம். ரொம்ப வேதனையோடு சொல்கிறேன். எக்கச்சக்கமான தாய் தகப்பனால் பிள்ளைகள் எப்படி பாடுறதுன்னு தெரியாமல் கெட்டதை 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 சொல்லி கொடுத்து அந்த பொண்ணையே கெடுத்துப்படுவாங்க, அந்த பையனையே கெடுத்துப்படுவாங்க, கெடுத்துடுவாங்க. எப்படி குடும்பம் நடத்துறது, எப்படி குடும்பத்தில் வாழ்கிறது, எப்படி குடும்பத்தில் நிலைத்திருக்கிறதுங்கிற ஐடியா தெரியாமல் போயிடுது. அப்படி இருக்கவே கூடாது. ஒரு வேளை சொல்லுவோமா, யோசிக்கணும். வீட்டு பஞ்சாயத்துக்கு போனேன்னு வச்சுங்க, இந்த மேட்டரெல்லாம் அப்படி பேசி ஆண்டோடைய இறக்கத்தினால முடிவு பண்ணுவேன். நீங்களும் அப்படித்தான். பக்கத்தில் ஒரு பிரச்சனை வாங்க பிரதர்னா போய் நீதி நியாயமாக பேசி அந்த குடும்பத்தை சேர்த்து வைக்கணும்.
எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உன் சகோதரனுக்கு விரோதமாக உன் இருதயத்தில் தீங்கு நினையாதிருப்பாயாக. உன் தோழனுக்கு தீங்கு செய்யாத, சகோதரனுக்கு விரோதமான தீங்கை உன் இருதயத்தில் நினைக்காத. பரலோகம் கண்டிப்பாக நம்மை ஆசீர்வதிப்போம். பரலோகத்தின் தேவன் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவார். கரங்களை தட்டி தெய்வத்துக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஒன்று நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 1 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில், நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமல் இருங்கள் என்றார். இப்போ அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரரை, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களை என்ன செய்யக்கூடாது? தொடக்கூடாது. அவருடைய தீர்க்கதரிசிகளுக்கு என்ன செய்யக்கூடாது? தீங்கு நினைக்கக்கூடாது. தீர்க்கதரிசிகள் தேவனுடைய ஊழியக்காரர்கள். நமக்கு எப்படி வாழ்கிறது, எப்படி நினைக்கிறது, எப்படி பேசுறது அப்படிங்கிறது தெரியாமல் வீட்டில் எப்படி எல்லாரும் பேசிக்கிறது போல் சபைகளையும் வந்தால் அந்த மாதிரி தான். சகிச்சுக்க வேண்டியதாக இருக்குது. சகிச்சுக்க வேண்டியது இருக்குது. வருத்தப்பட வேண்டியதாக இருக்குது. எப்படி பேசுறது? வாங்கய்யா வாங்கய்யா அப்படிங்கிறதுக்கும் வாயா அப்படிங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குதா இல்லையா? எது நாகரிகமானது? வாயாங்கிறது வாய் தான். அந்த இருக்குல்ல, வாய் இருக்குல்ல. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. வீட்டுக்கு மருமேகம் வந்தால் மகன், நம்ம பெற்றது மகன், வீட்டுக்குள்ளே வர்றது மருமகன். 2 பேர் மகன்தான். மகனை மாதிரியே மருமகனை வச்சுக்க பழகணுங்க. மகளை மாதிரியே மருமகளை வச்சுக்க பழகணுங்க. திருமணம் பண்ணினவுடனே மருமகனும் மாமனார் வில்லன் மாதிரி பாருங்கள், வில்லன் மாதிரி ஒரே ஃபைட். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல். ஒரே ஃபைட். அவங்கள சுதந்திரமாக சுயாதீனமாக வாழ விடுறது கிடையாது. வாழ விடுறது கிடையாது. காரணம் என்னென்னா கெட்ட எண்ணங்கள், கெட்ட ஆலோசனைகள், நன்மை செய்ய மனமில்லாத மனங்கள். ஒரே பிரச்சனை. பெண் பிள்ளையாக இருந்தாலும் வாழணுங்க, பையனாக இருந்தாலும் வாழணுங்க, வாழ விடணுங்க. உதவி செய்யலைனாலும் உபத்திரவம் செய்யாமல் விட்டுறணும். மகனுக்கு மேரேஜ் ஆகி 1.5 வருஷம் ஆகுது. நேற்று கூட என்னுடைய மருமக பேசினாங்க. அவங்க பேசி முடித்த உடனே கொஞ்ச நேரத்தில் என் மகன் பேசினார். மகன் பேசும்போது ராஜபுரம் இருக்கார், பேசுகிறியா பண்ண கொடுங்கப்பாங்க. அவரும் சேர்ந்தா எங்கள் பேசும்போது அவரும் சேர்ந்து பேசினார். அள்ளிக்கிட்டு போகிறது எதுவும் இல்லைங்க. பெத்த பிள்ளைங்க வீட்டுக்கு வந்த மருமக சந்தோஷமாக வாழட்டும், சந்தோஷமாக வாழட்டும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். பெண்ணோட தகப்பன் தாய் வந்தால் அப்பா அம்மா வந்திருக்காங்க, உள்ளே வர சொல்ல. குடிக்க ஏதாவது கொடு, டீ ஏதாவது போட்டு கொடு, சாப்பிட்டாங்களான்னு கேளு. உடனேனா உடனே நீ சமையல் பண்ணி அப்பா அம்மாவை கொடு. மதியம் என்ன சாப்பிட்றாங்கன்னு கேளு, நான் வாங்கி தரேன், சமைச்சு கொடுக்கலாம். அப்படி பேசணுங்க. அதுதான் ஆவிக்குரிய குடும்பம். மனைவியினுடைய தாய் தகப்பன் வந்துட்டா புருஷன் தான் சப்போர்ட்டாக நின்று பேசணும். எல்லாம் வேணுங்கிறத வாங்கி கொடுக்கணும், நல்லா சமைச்சு கொடுக்கணும். புருஷனுடைய தாய் தகப்பன் வந்துட்டா மனைவி தாங்க நிற்கணும். ஏங்க அத்தை மாமா வந்திருக்காங்க, போய் ஏதாவது எடுத்துகிட்டு வாங்க. அவங்க என்ன வேணும்னு கேளுங்க, வாங்கிட்டு வாங்க, நான் சமைச்சு தரேன்.
சமைச்சு கொடுப்பேன், சாப்பிடட்டும். இம்பிட்டு சாப்பாடு ஒரு பாகத்துக்கு அல்லங்க, சாப்பாடு ஒரு பாகத்துக்கு அல்லங்க, ஒரு ஜானுக்கு தாங்க. ஒரு ஜானுக்கு இவ்வளவு சாப்பாடு கொடுக்கறதுக்கு இப்படி பில்லடி போடுறாங்கன்னா அவங்கெல்லாம் கிறிஸ்தவங்களா? கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுவாரா? 5 அப்பத்தை ஆசீர்வதித்து 5000 பேருக்கு திருப்தியாக கொடுத்தாரே, அவர் தானே கிறிஸ்து. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். ஸ்தோத்திரம். யாக்கோப்பு குணசாலியாக இருந்தார், ரூத்து குணசாலியாக இருந்தாங்க. இவங்க வாழ்க்கையை பாருங்க. ஏசா வன்கண்ணனாக இருந்தான். யாக்கோப்பின் சகோதரர்கள், யோசேப்பின் சகோதரர்கள்லாம் வன்கண்ணனாக இருந்தார்கள். அவங்க வாழ்க்கையை பாருங்க. தயவுசெய்து யோசிங்க. ஏன் நம்ம வாழ்க்கையில் ஒரு வறட்சியாகவே இருக்கு, வறண்ட நிலைமையே இருக்குது. ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் சந்தோஷமாக பார்க்க முடியல, ஒருத்தரோட ஒருத்தர் பேச முடியல, ஒருத்தர் பக்கத்தில் ஒருத்தர் உட்கார முடியல, ஒன்றும் உட்காந்து சாப்பிட முடியல. ஏன்? இந்த காரணம் என்ன இருக்குது? எசேக்கியேல் மரிக்கும் போது கூட ஏசாயா கிட்ட சொல்லி வர்றார், நீ மரித்து போவீர், உன் வீட்டு காரியத்தை என்ன செய்யும்? ஒழுங்குபடுத்தணும். செத்து போகிற மனுஷனை வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தணும்னா உயிரோடு இருக்கவங்க எவ்வளோ ஒழுங்குபடுத்தணும் சொல்லுங்க. என் வீடு, சத்தமாக சொல்லுங்க, தேவனுடைய வீடு. தேவனுடைய வீடு என் வீடு. அந்த ஐக்கியம் இருக்கணும் நமக்கு. கண்டிப்பாக ஆசீர்வதிப்பேன். இந்த ஆலோசனை கேட்டு கை கொண்டீங்கன்னா வருக வரைக்கும் சந்தோஷமாக வாழலாம், சந்தோஷமாக வருகையில் போயிடலாம். தேவன் சொல்கிறத கேளுங்க. நம்ம கெட்டு போகிற ஆலோசனை யார் சொன்னாலும் கேட்காதீங்க. கெட்டு போகிற ஆலோசனை யார் சொன்னாலும் கேட்காதீங்க. கெட்டே போயிடுவான். அதை பாலை ஊற்றினா சாப்பிட்றலாம், பால்டாயில் ஊற்றினா செத்து போவோம். இந்த கெட்ட ஆலோசனை பால்டாயிலுக்கு சமம், செத்து போயிடும் அந்த குடும்பம். எல்லாரும் வாய் திறந்த ஆண்டவரை ஸ்தோத்திரி. கர்த்தர் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். எல்லாருக்கும் பொதுவாக சொல்கிறேன், நான் எல்லாருக்கும் பொதுவாக சொல்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நான் வீட்டில் ஒரு நாள் ஊழியத்து போயிட்டு வந்து உட்காந்துருந்தேன். என்னுடைய சகோதரன் வீட்டுக்கு வந்தார். என்னப்பா இப்படி இருக்க அப்படின்னார். நல்லா இருக்கண்ணே அப்படின்னா. உன் மனைவி எப்படி இருக்குதுன்னு? இருக்காங்கண்ணே அப்படின்னா. என்ன ஒன்றும் பேசுறது போகிறது செய்கிறது வரதெல்லாம் எதுவும் சரியில்லைன்னு சொல்லி நான் கண்டித்து விட்டுட்டு போகிறேன். நீ ஒரு வேளை சபையில் இருக்கனால கண்டிக்க முடியாது, நான் பயங்கரமாக கண்டித்து விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு. உட்காரு அப்படின்னா. உட்காரு, சேர் போகிறேன், உட்காரு அப்படின்னு. இந்த மாதிரி வார்த்தையை இன்றோடு விட்டுரு. சாகு வரைக்கும் இனிமேல் இந்த வார்த்தையை என்கிட்ட பேசக்கூடாது. பைத்தியக்காரனா நான்? கிறுக்கனா? புத்தி இல்லாதவனா? உன் வீட்டுக்கு வர்றேன்னா, உன் மனைவியை நான் கண்டிக்கிறேன்னு சொல்லி கேட்குறேன்னா, உன் பிள்ளைகளை கண்டிக்கிறேன்னா, என்னை விட மூத்தவர் தானே, உனக்கு அறிவு வேண்டாமா? இது என் குடும்பம், அது உன் குடும்பம். உன் குடும்பத்தை ஒழுங்காக போய் நீ பாரு, என் குடும்பத்தை ஒழுங்காக பார்த்துக்க எனக்கு தெரியும். இன்றோடு இந்த வேலையை விட்டுரு. நீ கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்பான். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருந்து வாழலாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிமையாக இருந்து வாழ முடியாது. எந்த அதிகாரமும் குடும்பத்தை அடிமைப்படுத்துறதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. கிறிஸ்து ஒருவரே நமக்கு அதிகாரியாக இருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கேன்னு சொன்னார். அதிலிருந்து இந்த பக்கமே வரமாட்டாரு. போனோம்னா வெடிச்ச மாதிரி வெடிச்சு விட்டுரும் அப்படின்ட்டு. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் கொஞ்ச நாளுங்க, தயவுசெய்து கவனிங்க, இன்னும் கொஞ்ச நாள் நம்ம எல்லாரும் ஏசப்பாவோடு போய் இருக்க போகிறோம். விசுவாசிக்கலாம்ல? ஆண்டவர் எனக்காகவே மறுபடி வரப்போகிறார். ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 18 10வது வசனத்தில், அப்போஸ்தலர் 18:10, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்,
உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவரும் உன்மேல் கை போடுவதில்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீங்கள் இப்போ விசுவாசிக்கணும் அந்த வசனத்தை. தேவன் என்னோடு கூட இருக்கிறார். வாய் திறந்து சொல்லுங்க, ஒருவன் எனக்கு தீங்கு செய்ய முடியாது. தீங்கு செய்ய முடியாது. சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்றதுக்காக கிறிஸ்து சில நேரங்களில் பயிற்சி கொடுப்பார். அதில் நம்ம பயந்துடக்கூடாது, ஏமாந்துடக்கூடாது. கோழி வந்து குஞ்சை மிதிக்கிறதுனால குஞ்சு செத்துறவே செத்தாது. தேவன் சில காரியத்தை நமக்கு பயிற்சி பண்ணுறாருன்னா நமக்கு ஒரு சாவு, ஒரு தீங்கு வர விடமாட்டார் கர்த்தர். ரொம்ப அன்புள்ள தேவன் அவர். தேவனுக்கு மகிமை. பவுல் வந்து யோசிக்கிறார், என்னடா எங்கே போனாலும் எதிர்ப்பாக இருக்குது, எங்கே போனாலும் தடையாக இருக்குது, இந்த பட்டணத்தில் எப்படி நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறோம்னு நினைக்கும் போது கர்த்தர் வந்து பவுலோட பேசுகிறார். நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. நீ பயப்படாதே, நான் ஒருவனும் உன் மேலே என்ன செய்யல, தீங்கு செய்யும்படி உன் மேலே கைவிட மாட்டான். கவனிங்க. அல்லேலூயா. சோதரம் கைவிட மாட்டான். நீதிமொழிகள் 28:14, நீதிமொழிகள் 28:14, நீதிமொழிகள் 28:14, எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான், தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கிலே விழுவான். தகப்பை சொன்னாலும் கேட்காம, தாய் சொன்னாலும் கேட்காம, ஊழியக்காரர் சொன்னாலும் கேட்காம, அந்த இருதயத்தை கடினப்படுத்துகிற சகோதரன், இருதயத்தை கடினப்படுத்துகிற சகோதரர் எங்கே விழுவாங்களாம்? தீங்கிலே விழுவார்கள். இதான் போய் இவங்களே விழுந்துக்கிறது. அந்த கல்லான இருதயம் நீங்கி சதையான இருதயத்தை கர்த்தர் கொடுத்து நவமான ஆவியை நமக்குள்ளே வைத்து கர்த்தாவியை சொல்லும். அப்போ தாங்க தீங்கில் நம்ம போய் விழுக மாட்டோம். என்ன சொன்னாலும் கேட்காம, யார் சொன்னாலும் கேட்காம இருக்கவே கூடாது. கேட்காம இருக்கவே கூடாது. ஒரு அள்ளி சொல்லுவோமா? சொல்லறிவு எப்பயாவது ஒரு தடவை நம்ம கேட்கறதுல தப்பு இல்லை. ஒரு நல்லா முதியோர்கள், அனுபவப்பட்டவர்கள், குடும்பத்தில் கஷ்ட நஷ்டத்தை அனுபவித்து வாழ்ந்தவர்கள், வயோதிபர்கள் ஒரு ஆலோசனை சொல்கிறாங்கள கேட்கலாம். ஆனால் சொல்லறிவு நமக்கு இருந்தாலும் தன்னறிவு நமக்கு இருக்கணுங்க. சொந்த அறிவு நமக்கு இருக்கணும். அறிவு இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லலை, அந்த அனுபவம் இல்லாதவங்களுக்கு சொல்கிறேன். சொந்த அறிவு இருக்கணும். அந்த சொந்த அறிவோட பகுத்தறிவு கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு காரியம் சொன்னால் இந்த காரியம் எதனால் வந்து சொன்னதுன்னு பகுத்தறிய தெரியும் நமக்கு. அந்த காரியத்தை பகுத்தறிய தெரியலன்னு சொன்னால் ஓயாத சண்டை வந்துடுங்க. இப்போ சில நேரங்களில் அந்த வசனங்கள் தியானிச்சுக்கிட்டே இருப்பேன் நான். இங்கே வந்தும் கூட இந்த வசனத்தினுடைய கருத்து எதுவாக இருக்கும், இந்த வசனத்துடைய கருத்து எதுவாக இருக்கும்னு சொல்லி அதை தியானிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்படிப்பட்ட வசனங்களை தியானிக்கும் போது ஒரு சகோதரனுக்கோ ஒரு சகோதரிக்கோ சோத்திரம் பண்ணாமல் அந்த வசனத்தை தியானிச்சுக்கிட்டு இருப்பேன். அப்போ அந்த சகோதரன் என்ன நினைப்பார்? எப்பவும் சோத்திரம் பண்ணுவார். இன்றைக்கி வந்து நம்ம சோத்திரம் பண்ணலை, நம்ம மேலே பகையாக இருக்கிறார், சண்டையாக இருக்கிறார். தவறுங்க. இந்த பகுத்தறிவில் சரி, அவர் ஊழியக்காரர், எத்தனையோ காரியங்கள் இருக்கும், அவர் அதை தியானிச்சுக்கிட்டு இருப்பார். நம்ம வந்தோம், பாடுவோம், ஆராதிப்போம், போவோம். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை ஸ்தோத்திரிப்பான். ஏன்னா அந்த பிரசங்கம் தயார் பண்ணினதுலேருந்து செய்தி கொடுத்து முடிய வரைக்கும் அந்த வசனங்களெல்லாம் திரும்ப திரும்ப நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன்னா தான் அதை வந்து ஆவியானவருடைய இரக்கத்தில் பேச முடியும். ஆரம்ப நாட்கள்லேருந்து இது வரைக்கும் வசனம் தயார் பண்ணி வந்த பிறகு பிரசங்கம் முடியாமல் யார்ட்டையும் பேச மாட்டேன் நான். ஏன்னா பேசினேன்னா அந்த பிரசங்கம் கலைஞ்சு போயிடும். அது தெரியாது சிலருக்கு தெரியும். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். யாத்ராகமும் 22:14, யாத்ராகமும்
32:14 அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். அவர்கள் எகிப்திலிருந்து வந்தாங்க. சீனாய் மலையத்தில் வந்த உடனே கர்த்தர் அங்கே மேலே இருக்கிறாரு, கீழே வந்து ஒரு கன்றுக்குட்டியை செய்துட்டாங்க. சபையே தலைகழுதான் மாறி போச்சு, சபையே பிளகினப்பட்டு போச்சு, சபையே பின்வாங்கி போச்சு, சபையே கர்த்தரை மறந்துட்டாங்க, சபையே விழுந்து போச்சு. பாருங்க, பின்மாற்றம் ஆயிட்டாங்க. இந்த விக்கிரகாராதனை பண்ணதுக்கு இன்ன தீங்க செய்யணும்னு கர்த்தர் நினைச்சிட்டார். இந்த விக்கிரகாராதனை செய்ததுக்கு இன்ன தீங்கு செய்து தான் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு தேவன் தன்னுடைய சொந்த மனசில் நினைச்சிட்டார். திரும்ப பார்க்குறாரு, ஏன் பிரதர் திரும்ப பார்க்குறாரு, இந்த பிஞ்சு பிள்ளைகள்லாம் எப்படா அழிக்கிறதுன்னு சொல்லி அந்த தீங்குக்கு என்ன செய்துட்டார்? பரிதாபப்பட்டுட்டார். அந்த தீங்கை செய்யாமல் விட்டுட்டார். சரி, இவங்களை 40 வருஷம் சுத்த விடுன்ட்டார். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. தீங்கு செஞ்சோம்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு தீங்கு வந்துருங்க. அடுத்தவங்களை வேதனைப்படுத்தினோம்னா அந்த வேதனை நமக்கு திரும்ப, அடுத்தவங்களை ஒரு நாள் வேதனைப்படுத்தினோம்னு சொன்னால் நம்ம எவ்வளவு விதைக்கிறோமோ அது அதிகமாக வரும். நம்ம வாயில் விதைச்சாலும் கையில் விதைச்சாலும் என்ன விதைக்கிறோமோ அது அப்படியே ரிட்டர்ன் ஆகும்போது அவங்கள ஒரு 5 நாள் வேதனைப்படுத்தினோம்னு சொன்னால் நம்ம ஒரு 15 நாள் வேதனைப்படுற மாதிரி பிரச்சனை வந்துடுங்க. நல்லா இருக்கிற எனக்கு ஏன் பிரச்சனை, நல்லா இருக்கிற எனக்கு தான் வேதனை. இந்த காதால் வேதனை வராது, கண்ணால் வேதனை வராது, மூக்கால் வேதனை வராது, வாயால் தாங்க வேதனையே வருது. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. என் வாய்க்கு என்ன செய்யும்? காவல் வையா. தன் நாவை அடக்காமல் தன்னை தேவபக்தி உள்ளவன் எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணா இருக்கும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில், நீதிமொழிகள் 3:30, ஒருவன் உனக்கு தீங்கு செய்யாமல் இருக்க காரணமின்றி அவனோடு வழக்காடாதே. இப்போ அக்கம் பக்கம் வேலை செய்கிறவங்க, குடியிருக்கிறவங்க வந்து நமக்கு ஒரு தீங்கு செய்யலைன்னு சொன்னால் காரணம் இல்லாமல் அவங்களோட என்ன செய்யக்கூடாது? வழக்காடக்கூடாது. காரணம் இல்லாமல் நம்ம வழக்காடக்கூடாது. தீங்குன்றது யாருக்குமே செய்யக்கூடாதுங்க, யாருக்கும் செய்யக்கூடாது. நன்மை செய்தோம்னா நமக்கு நன்மையே வரும், தீமை செய்தோம்னா தீமையே வரும். தீமை செய்தோம்னா தீமை வரும். அந்த தீமை செய்தோம்னு சொன்னால் நம்முடைய பிள்ளைகளுக்கு 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் தீமை தொடரும். ஆண்டவரே, நான் தீமையை விட்டு நன்மை செய்ய எனக்கு அனுக்கிரகம் செய்ய, நன்மை செய்ய ஸ்தோத்திரம். எரேமியாவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம், கொஞ்சம் வேகமாடுங்க. எரேமியா 15:11, உன்னில் மீதியாயிருப்பவர்கள் நன்மை அடைவார்கள், தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக சத்துருவுக்கு எதிர்ப்பட்டு சகாயம் செய்வே என்று மெய்யாகவே சொல்கிறேன். உன்னில் மீதியாயிருக்கிறவர்கள் நன்மையை அனுபவிப்பார்கள், தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்ப்பட்டு உனக்கு என்ன செய்வேன்? சகாயம் செய்வேன். அந்த தீங்கு நாட்களில் கூட கர்த்தர் நமக்கு சகாயம் பண்ணுகிறார். என்ன, எல்லா தீங்குக்கும் உன்னை என்ன செய்வார்? எல்லா தீங்குக்கும் என்ன செய்வார்? இன்றைக்கு ஆராதனை நடக்குதுங்க, இன்றைக்கு ஆராதனை நடக்குதுங்க. சில தேவனுடைய ஜனங்கள் காசை மதித்து வேலைக்கு போகிறாங்க, இயேசுவை மதித்து ஆராதனைக்கு வராமல் இருக்கிறாங்க. வருகை நாட்களில் என்ன செய்வாங்க? சொன்னால் கேட்க மாட்டாங்க. ஊழியக்காரர் நன்மைக்கு தான் சொல்லுவார்னு நினைக்கணும், சொன்னால் கேட்க மாட்டாங்க.
வாய் திறந்து சொல்கிறதுக்கெல்லாம் வருத்தப்பட்டுக்கிட்டோம், வாய் திறந்து சொல்கிறதுக்கெல்லாம் கோவிச்சுக்கிட்டோம்னா என்னங்க சொல்ல முடியும், என்ன நடத்த முடியும்? கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். எரேமியாவின் புஸ்தகம், ஏசாயாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். ஏசாயா 11:9 என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கு. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். இப்படி பிரசங்கத்தை கேட்குறோம்னா, ஒரு பிரசங்கம் கேட்குறோம்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படணுங்க. என்ன மாற்றம் ஏற்படணும், உணர்வு ஏற்படணும், மாற்றம் ஏற்படணும், குணங்கள் மாறணும், கிரிகள் மாறணும். ஏன்னா கிரிகள் மாறணுங்க. திரும்பவும் நான் சொல்கிறேன், சகோதரிகள் இருந்தாலும் சகோதரிகளாக இருந்தாலும் சகோதரிகளாக இருந்தாலும் இன்னமும் நீங்கள் கோபிக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் சரியாக ரட்சிக்கப்படலை, மனம் திரும்பினது சரியில்லை, ரட்சிக்கப்படலை. வீட்டில் சண்டைகள் வரவே கூடாது. எந்த தேவனுடைய பிள்ளைகள் வீட்டிலும் சண்டை வரவே கூடாது. இப்போ நான் எழுந்து நின்று உங்ககிட்ட நான் சத்தியம் வாங்கிடுவேன், அது தேவனுடைய பார்வையில் சரியாக தவறான்னு எனக்கு தெரியல. சண்டை போடுறது அடியோட விட்டுருங்க. சண்டை போட்டிங்கன்னா நீங்கள் பல்லுத்து போக மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் அங்கேயும் போய் சண்டை போடுவீங்க, பரலோகம் கெட்டு சீரழிஞ்சு போயிடும். ஆனால் கிறிஸ்து அப்படி செய்ய மாட்டாருன்னு எனக்கு விசுவாசம் இருக்குது. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். நான் பல தடவை உங்ககிட்ட கேட்டிருக்கிறேன், பிரச்சனை டயத்தில் கூட எந்த சகோதரனையும் எந்த சகோதரையும் நான் கோவிச்சதே கிடையாது. கோவிக்க மாட்டேன், நான் கோவிக்க மாட்டேன், கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், சண்டை போடவே மாட்டேன். உயிரே போனாலும் சண்டை போட மாட்டேன். நான் என் தகுதியை நான் இழந்து போயிடுவேன், எனக்கு கிடைச்ச கிருபை விலகி போயிடும். இப்போ நான் பிரசங்கிக்கிற இந்த பிரசங்கம் எனக்கு இல்லாமல் போயிடும். தாறு மாறாய் ஓடுகிற பெண் ஒட்டகத்தை போல் இருந்தால் அது பிரயோஜனப்படாது. கிறிஸ்தவங்கன்னா அப்படி தாங்க இருக்கணும். சப்போட்டானா அது அப்படி தான், கொய்யானா அது அப்படி தான். சப்போட்டா கொய்யாவை மாறதில்லை, கொய்யா சப்போட்டாவை மாறதில்லை. தேவனுடைய மனுஷனா தேவனுடைய மனுஷன்தான், தேவனுடைய மனுஷனா தேவனுடைய மனுஷன் தான். கரெக்டாக இருக்கணும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். அவருடைய பரிசுத்த பர்வதம் ஆலயம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வார். தயவு செய்து இந்த வசனத்தை மனசில் வைங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும்.